ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நித்ரிகன். இன்னைக்கு நம்ம பயாலஜியில் செல்லுன்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் சயின்ஸ் டாப்பிக்கை வந்து நம்ம இப்போ மேஜராக வீடியோஸில் கொண்டு வரோம்னா, அடுத்து ரயில்வேல வர அப்கமிங் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் தான். குரூப் டி எக்ஸாமில் வந்து மேஜரான ரோல் ப்ளே பண்ணுறது வந்து சயின்ஸ் தான். சயின்ஸில் மார்க் வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 25 மார்க்ஸ் கிட்ட வருது. அப்படின்றப்ப நம்ம ஃபஸ்ட்டு சயின்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ணிட்டோம்னா அதில் மார்க் நம்ம எந்த அளவுக்கு கெயின் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃப் ஜோன் போயிடலாம். அதனால ஃபர்ஸ்ட் சயின்ஸ்க்கான வீடியோஸ் வந்து இனிமேல் நம்ம சேனல்ல ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அதனால எல்லாருமே ரெகுலராக ஃபாலோ பண்ணி சயின்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா கவர் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செல். செல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில இருக்க எல்லா உயிரினமுமே செல்லுன்ற ஒரு இதனால தான் உருவாயிருக்கும். செல்லோட தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரணு. நம்ம அதுல இருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உயிர் அணு. ஒரு அணுவால உருவாகிறது தான் எந்த ஒரு உயிராகவுமே இருக்கும். அப்படி உருவாகிறது தான் லிவிங் பீயிங் நம்ம சொல்லுவோம். A cell is the basic structural and functional unit of life. All living organisms are made up of ஒன் ஆர் மோர் செல்ஸ். அதே மாதிரி எல்லா லிவிங் ஆர்கானிசமே ஒரு செல்லாவோ இல்லை அதுக்கு மேற்பட்ட செல்களாவோ தான் உருவாயிருக்கும். செல் பேசிக் ஆஃப் யூனிட் லைஃப், அதே தான் திரும்ப அந்த பாயிண்ட் இருக்கு. அடுத்து சயின்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம எதை பத்தி படிக்கிறோமோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி செல்லை பத்தி படிக்கிற ஸ்டடிக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா சைட்டாலஜி. அடுத்து வந்து செல்லோட பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம முதல்ல பார்க்கணும். செல்ல ஃபர்ஸ்ட் வந்து செல் மெம்பரேன். செல் மெம்பரேனோட மேஜர் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் வாட்ஸ் என்டர்ஸ் எக்ஸிட்ஸ் தி செல். ஒரு செல்லுக்கு உள்ள எது வரணும், எது வரக்கூடாது, எது வெளியே போகணும் போகக்கூடாதுன்றத முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறது வந்து இந்த செல் மெம்பரேன். செல் மெம்பரேனுக்கு நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா பிளாஸ்மா மெம்பரேன்னு சில இடத்துல அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் வந்து ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் வேர் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன்ஸ். இந்த சைட்டோபிளாசம்ல தான் செல்லுக்குள்ள நடக்கிற எல்லா ரியாக்ஷனுமே இந்த இடத்துல தான் மேஜரா பிளே ஆகும். அது வந்து சைட்டோபிளாசமோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஜெல்லி லைக், நம்ம நார்மலா கடையில் வாங்குற ஜெல்லி இருக்கும்ல அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடியதான் இந்த சைட்டோபிளாசம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ். நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இது டிஎன்ஏ கண்டெயின் பண்ணியிருக்கும். அதே நேரத்தில் செல்லோட ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்றதும் நியூக்ளியஸோட வேலை தான். நியூக்ளியஸ் பார்க்கும் போது இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, கண்ட்ரோல் ரூம் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் செல்லோட மொத்த ஆக்டிவிட்டிஸுமே கண்ட்ரோல் பண்ணி செல்ல ஒரு கரெக்டான இதுக்கு எடுத்துட்டு போறது இந்த நியூக்ளியஸோட வேலை தான். இது வந்து செல்லோட சென்ட்ரல்ல பிளேஸ் ஆயிருக்கும். தமிழ்ல சொல்லணும்னா செல் உயிரணுவோட மைய பகுதின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூசர்ஸ் எனர்ஜி ஏடிபி ஃபார் தி செல். ஏடிபினா அடினோ ட்ரை பாஸ்பேட்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னொரு பேர் வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்லுன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா செல்லுக்கு தேவைப்படுற எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை. இந்த மைட்டோகாண்ட்ரியாவை ஃபவுண்ட் பண்ணவரோட சயின்டிஸ்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்மேன். இவர் எப்போ ஃபைன் பண்ணியிருப்பாருன்னா 1886 ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிபோசோம். ரிபோசோம் வந்து மேக் ப்ரோட்டீன்ஸ். ரிபோசோமோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை மேக் பண்றது. இப்போ நார்மலாகவே நம்ம ஹியூமன் பீயிங் வந்து ரொம்ப தேவையான ஒரு இதுன்னா ப்ரோட்டீன் சொல்லுவோம். இந்த ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் இவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு, இல்லைன்னா நான் 150 கிராம் எடுத்துக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி செல்லுக்கு தேவைப்படுற ப்ரோட்டீனை வந்து கொடுக்குற. அடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்ஸ் மேக்ஸ் புரோட்டீன் அண்ட் லிபிட்ஸ். இதோட வேலை என்னன்னா, அந்த ரிபோசோம் மேக் பண்ண புரோட்டீனை செல்லோட எல்லா பார்ட்ஸ்க்குமே எடுத்துட்டு போய் சேர்க்கறது இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட வேலை. அடுத்து இது வந்து புரோட்டீனையும் மேக் பண்ணும், அதே நேரத்தில் லிபிட்ஸும் மேக் பண்ணும். இதுல வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு வரும். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா அது வந்து லிபிட்ஸை மேக் பண்ணும். லிபிட்ஸ்னா என்ன சொல்லலாம்னா சிம்பிள் வேர்ட்ல ஃபேட்னு சொல்லுவாங்க, கொழுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அததான் இன்னொரு வேர்டா லிபிட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து புரோட்டீனை வந்து மேக் பண்ணும். அடுத்து வந்து கோல்கி அப்பரேட்டஸ். கோல்கி அப்பரேட்டஸ் வந்து பேக்கேஜஸ் அண்ட் சிப்ஸ் புரோட்டீன். இந்த கோல்கி அப்பரேட்டஸை ஃபவுண்ட் பண்ணவரோட பேர் வந்து கேமிலோ கோல்கி. எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருப்பாருன்னா 1898 ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து வந்து லைசோசோம். டைஜஸ்ட் வேஸ்ட் அண்ட் ஓன் அவுட் செல் பார்ட்ஸ். லைசோசோமுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சூசைடல் பேக் ஆஃப் தி செல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது செல்லுக்குள்ள இருக்க தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்ட்ஸையும் அதே மாதிரி அழிஞ்சு போன செல்லோட பார்ட்ஸையும் இது தனக்குள்ளேயே டைஜஸ்ட் பண்ணி செல்லை வந்து அப்படியே நியூவாகவே வச்சிருக்கோம். அதுக்காக தான் இதுக்கு வந்து சூசைடல் பேக் ஆஃப் தி செல்லுன்ற பட்ட பேரை வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்.
குளோரோபிளாஸ்ட் வந்து மேஜரா இல்ல, மொத்தமாவே பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா சைட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ்னா என்னன்னா நம்ம தாவரங்கள்ல வந்து உணவு தயாரிக்கிற முறையை தான் போட்டோசிந்தசிஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செல்வால். செல்வாலுமே பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் பிரசன்ட் ஆயிருக்கும், அனிமல் செல்ல இருக்காது. செல்வாலோட மேஜர் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா கிவ் ஷேப் அண்ட் சப்போர்ட். அடுத்து வந்து வேக்யூல். வேக்யூல் வந்து ஸ்டோர்ஸ் வாட்டர், நியூட்ரியன்ஸ், வேஸ்ட். வேக்யூலோட மேஜர் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லுக்குள்ள இருக்க தண்ணியை சேமிச்சு வச்சுக்கிறோம், அதே மாதிரி நியூட்ரியன்ஸை சேர்த்து வச்சுக்கிறோம், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸையும் சேர்த்து வச்சுட்டு இதுதான் அந்த லைசோசோம்ஸ்க்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ கொடுத்து அதை டைஜஸ்ட் பண்ணிடும். அடுத்து வந்து செல்லு வந்து ரெண்டு தான் பிரிக்கலாம், யூனிசெல்லார், மல்டி செல்லார். யூனிசெல்லார்னா ஒன் செல்ட் ஆர்கானிசம். எந்த ஆர்கானிசம்லாம் வெறும் ஒரு செல்லால மேடப் ஆயிருக்கோ அதை வந்து யூனிசெல்லார் ஆர்கானிசம் சொல்லுவோம். அதே மாதிரி மல்டி செல்லார்னா மேடப் ஆஃப் மெனி செல்ஸ். எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ், பிளான்ட்ஸ். எதெல்லாம் மல்டி செல்ஸ் 2 3 இல்ல அதுக்கும் நிறைய அந்த மாதிரி அதிக செல்ஸால உருவானதை மல்டி செல்லார்னு சொல்லுவோம். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். செல்ஸ் வந்து ரெண்டு டைப்பா பிரிக்கலாம், ப்ரோக்ரியாட்டிக் செல், ஈக்ரியாட்டிக் செல். ப்ரோக்ரியாட்டிக் செல்னா ப்ரோக்ரியாட்டிக் செல் வந்து யூனிசெல்லார் ஆர்கானிசம் மட்டும்தான் இருக்கும், அதுல வந்து நியூக்ளியஸ் இருக்காது, சிம்பிள் அண்ட் ஸ்மாலா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு வந்து பாக்டீரியா சொல்லலாம். ஏன்னா பாக்டீரியா வந்து ஒரு யூனிசெல்லார் ஆர்கானிசம். அடுத்து வந்து யூக்ரியாட்டிக் செல். இதுல வந்து அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே நியூக்ளியஸ் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் அண்ட் லார்ஜரா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பிளான்ட் செல், அனிமல் செல், ஃபங்கை, புரோட்டிஸ்டா. அதாவது எதெல்லாம் யூனிசெல்லார் ஆர்கானிசம் இல்லையோ அது எல்லாமே யூக்ரியாட்டிக் செல்ஸ்ல வரும். அடுத்து வந்து செல் டிவிஷன். செல் டிவிஷனை வந்து ரெண்டு மெத்தடா பிரிப்பாங்க, மெட்டாசிஸ் அப்புறம் வந்து மியாசிஸ். இல்ல மெட்டாசிஸ்னா என்னன்னா இது வந்து ஒரு செல்ல வந்து ரெண்டு டாட்டர் செல்லா பிரிச்சு கொடுக்கறது வந்து மியாசிஸ் ப்ராசஸ். அதே இது மியாசிஸ்னா ஒரு செல்ல 4 டாட்டர் செல்லா பிரிச்சு கொடுக்கறது மியாசிஸ் ப்ராசஸ். இல்ல மியாசிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கிரையோகினேசிஸ் இருக்கும். அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் டாட்டர் குரோமோசோம்ஸ் டியூரிங் மியாசிஸ். இப்ப சொன்னல ரெண்டு டாட்டர் செல்லா பிரிக்கணும், அந்த மாதிரி டாட்டர் செல்ல பிரிக்கிறதுக்கு குரோமோசோமை செப்பரேட் பண்றது தான் இந்த கிரையோகினேசிஸோட ப்ராசஸ். அடுத்து சைட்டோகினேசிஸ், டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் ஆஃப்டர் மியாசிஸ். இதுக்கு முன்னாடியே சைட்டோபிளாசம்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு செல்லுக்கான ஒரு ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர், அதுலதான் அதோட எல்லா ரியாக்ஷனுமே நடக்கும். அந்த மாதிரி அந்த சைட்டோபிளாசத்தை பிரிக்கிறது தான் இந்த சைட்டோகினேசிஸோட வேலை. அடுத்து சென்ட்ரியோல்ஸ், ஹெல்ப் த செல் டியூரிங் செல் டிவிஷன். செல் டிவிஷன் அப்ப செல்ஸுக்கு ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்றதா இந்த சென்ட்ரியோல்ஸோட வேலை. அடுத்து வந்து மியாசிஸ். மியாசிஸே நம்ம ரெண்டா பிரிக்கலாம், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 பிரிக்கலாம். அதுல ஸ்டெப் 1ல வந்து ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டெலாஃபேஸ் 1. இல்ல ப்ரோஃபேஸ் 1னா என்னன்னா ஹோமோலோகஸ் குரோமோசோம் பேர் அண்ட் அண்டர்கோ கிராசிங் ஓவர். ஹோமோலோகஸ்னா என்னன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம ஹோமோலோகஸ் சொல்லுவோம், கொஞ்சம் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கிறத ஹெட்ரோஜினஸ் சொல்லுவோம். அந்த வகையில ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா ஒரே சிங்கிள் பேரண்ட்ல இருந்து உருவாகி வந்த குரோமோசோம் தான் ஹோமோலோகஸ் குரோமோசோம் சொல்லுவோம். அந்த மாதிரி குரோமோசோம்ஸ் வந்து கடந்து போறதுக்கு பேர் தான் ப்ரோஃபேஸ் 1ன்னு சொல்லுவோம். மெட்டாஃபேஸ் 1னா ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அலைன் அட் தி சென்டர். அந்த உருவான ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து செல்லோட சென்டர் பிளேஸ்ல அலைன் ஆயிருக்குன்னா அதை தான் மெட்டாஃபேஸ் 1ன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து அனாஃபேஸ் 1. இதுல வந்து அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ஆர் செப்பரேட்டட். அந்த சென்டரான குரோமோசோம்ஸ் வந்து திரும்ப செப்பரேட் பண்ணி செல்லுக்குள்ள அனுப்புறதுக்கு இந்த அனாஃபேஸ் 1 வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து டெலாஃபேஸ் 1. 2 ஹாப்ளாய்ட் செல்ஸ் ஃபார்ம் ஆஃப்டர் டிவிஷன். சொன்னோம்ல ஏற்கனவே, ஒரு செல் டிவிஷனுக்கு அப்புறம் 2 ஹாப்ளாய்ட் செல்ஸா ஃபார்ம் ஆகுறது டெலாஃபேஸ் 1ஓட வேலை. அடுத்து மியாசிஸ்லயே ஸ்டெப் 2. இதுல ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, அனாஃபேஸ் 2, டெலாஃபேஸ் 2 இருக்கும். இதுல ப்ரோஃபேஸ் 2னா குரோமோசோம்ஸ் கண்டென்ஸ் ஸ்பிண்டில் ஃபார்மிங் ஹாப்ளாய்ட் செல். குரோமோசோம் கண்டென்ஸ்னா தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா சின்னது இல்ல குறுகியதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி குரோமோசோமை இருக்க சைஸோட சின்னதாக்கி ஒரு ஸ்பிண்டில் ஷேப்ல ஃபார்ம் பண்ணி ஒரு ஹாப்ளாய்ட் செல்லை உருவாக்குறது ப்ரோஃபேஸ் 2. மெட்டாஃபேஸ் 2னா குரோமோசோம்ஸ் அலைன் அட் தி சென்டர் இன் த ஈச் ஹாப்ளாய்ட் செல். எப்படி மெட்டாஃபேஸ் 1ல ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து சென்டர்ல அலைன் ஆச்சோ அதே மாதிரி மெட்டாஃபேஸ் 2ல குரோமோசோம்ஸ் எல்லாமே ஹாப்ளாய்ட் செல்லுல சென்டர்ல அரேஞ்ச் ஆகும். அடுத்து அனாஃபேஸ் 2. சிஸ்டர் குரோமோடிட்ஸ் செப்பரேட் டூ ஆப்போசிட் போல்ஸ். அனாஃபேஸ் 2ல 2 சிஸ்டர் குரோமோடிட்ஸ் வந்து 2 ஆப்போசிட் போல்ஸ்ல இதாகும். குரோமோடிட்ஸ்னா என்ன சொல்லலாம்னா ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட்ல இருந்து பிரிஞ்சு வந்த 2 குரோமோசோம்ஸ் தான் குரோமோடிட்ஸ் சொல்லுவோம். அந்த குரோமோடிட்ஸ் தான் சிஸ்டர் குரோமோடிட்ஸ்னு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து டெலாஃபேஸ் 2. 4 ஹாப்ளாய்ட் செல்ஸ் ஃபார்ம் ஆஃப்டர் சைட்டோகினிஸ்.
ஏற்கனவே சொன்னால மேசிஸ்னா 4 டாட்டர் செல் ஃபார்ம் ஆகும். அது வந்து இந்த டெலாஃபேஸ் 2 ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த 4 ஹாப்ளாய்ட் செல்ஸாவே ஃபார்ம் ஆகும். அடுத்து இங்க சில ஃபேக்ட்ஸ், செல்லை பத்தின ஃபேக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ வர எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே செல்லுன்னு இல்ல, எந்த டாபிக் எடுத்தாலுமே அதுல இருக்க மேஜர் ஃபேக்ட்ஸ் தான் இப்போ கொஸ்டினா கேட்கறாங்க. அந்த மாதிரி கேட்ட சில கொஸ்டின்ஸ் வந்து இங்க இருக்கு. நியூலி பார்ன் பேபி கண்டைன்ஸ் 2 into 10 power 12 cells. அதே இது 60 kg adult has 100 into 10 power 12 cells. இங்க இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புதுசா பிறந்த குழந்தையோட செல்ஸ் வந்து 2 into 10 power 12 செல்ஸா இருக்கும். அதே இது ஒரு வளர்ந்த ஒரு 60 கிலோ இருக்க ஒரு அடல்ட்டோட செல் வந்து 100 into 10 power 12 செல்ஸா மாறுது. இங்க பாத்தீங்கன்னா இந்த நியூ பார்ன் பேபில இருந்து அடல்ட்டுக்கு அப்படியே 50 டைம்ஸ் அதிகமாயிருக்கு. அடுத்து மைக்ரோபிளாஸ்மஸ், ஸ்மாலஸ்ட் செல்ஸ் ஒன்லி 0.3 மியூமீட்டர் இன் லென்த். இந்த மைக்ரோபிளாஸ்மஸ்ன்றதான் பூமியில இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் செல்லு. இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 0.3 மியூமீட்டர். அடுத்து நியூக்ளியஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்டு பை தி ராபர்ட் ப்ரவுன் இன் 1831. நம்ம பார்த்தோம்ல, நியூக்ளியஸ் தான் கண்ட்ரோல் ரூம் ஆஃப் த செல்லுன்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட நியூக்ளியஸை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா ராபர்ட் ப்ரவுன் அப்படின்ற சயின்டிஸ்ட். எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்காருன்னா 1831ல. அடுத்து லார்ஜஸ்ட் ஐசோலேட்டர் சிங்கிள் செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா த எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச்னா தமிழ்ல வந்து நெருப்புக்கோழின்னு சொல்லுவாங்க. அந்த நெருப்புக்கோழியோட முட்டை தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய சிங்கிள் செல், ஒரே ஒரு உயிரணுவால உருவான ஒரு பெரிய இது எதுனா இந்த எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச் தான். அடுத்து ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ் அபவுட் 7.0 மில்லிமீட்டர் இன் டயாமீட்டர். ஹியூமனோட பிளட்ல வந்து மொத்தம் ஒரு 3 வகையான செல்ஸ் இருக்கும். ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல், பிளாஸ்மான்னு சொல்லுவோம். அதுல ரெட் பிளட் செல்லோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 7.0 மில்லிமீட்டர். மேபி உங்களுக்கு பிளட் ஹியூமன் ஆர்கன்ஸ் பத்தி படிக்கலைன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு டவுட்டா இருக்க மாதிரி இருக்கும். இனி அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம எல்லா டாபிக்குமே கவர் பண்ணிடுவோம். அப்போ இது உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்து லாங்கஸ்ட் செல், இருக்கிறதுல லாங்கஸ்ட் செல் எதுன்னு பார்த்தோம்னா நர்வ் செல். நர்வ் செல்னா நம்ம மனித உடம்புல இருக்க நர்வ்னா என்ன, நரம்புன்னு சொல்லலாம் நம்ம. அந்த செல் தான் இருக்கிறதுல லாங்கஸ்ட் செல். அடுத்த பாயிண்ட் வந்து ஓவம், ஃபீமேல் கேமெட், லார்ஜஸ்ட் செல் இன் த ஹியூமன் பாடி, 0.1 மில்லிமீட்டர் இன் டயாமீட்டர். இருக்கிறதுலேயே ஹியூமன் பாடியில பெரிய செல் எதுன்னு பார்த்தோம்னா ஓவம். அது என்னன்னா ஃபீமேல் கேமெட், அதுதான் இருக்கிறதுலே பெரிய செல். அடுத்து ஸ்மாலஸ்ட் செல் இன் ஹியூமன் பாடி, ஸ்பெர்ம், மேல் கேமெட். எப்படி பெரிய செல் வந்து ஃபீமேல் கேமெட்டோ அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் செல் எதுனா மேல் கேமெட், அது வந்து ஸ்பெர்ம். அடுத்து ஷேப் ஆஃப் செல். ஷேப் ஆஃப் செல் வந்து disc like structural, polygonal, columnar, cuboid, thread like structure or even irregular கூட இருக்கலாம். ஒரு செல் வந்து நம்ம இந்த ஷேப்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பிளான்ட் செல் வந்து ஒரு ஷேப்ல இருக்கலாம், அனிமல் செல் ஒரு ஷேப்ல இருக்கும், ஃபங்கை, புரோட்டிஸ்டா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் செல்லோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால அதோட ஷேப் இதுதான் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. அடுத்த பாயிண்ட் வந்து ராபர்ட் ஹூக் 1665 ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு செல்ஸ் இன் கார்க் அண்டர் அ மைக்ரோஸ்கோப். ராபர்ட் கோக் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் முத செல்ல வந்து டிஸ்கவர் பண்ணாரு. எப்பனா 1665ல. அவர் எதுல இருந்து டிஸ்கவர் பண்ணிப்பாருன்னா கார்க்னா என்னன்னா, இந்த நம்ம ஃபெர்மெண்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடி பாட்டில் க்ளோஸ் பண்றதுக்காண்டி ஒரு உட்டன் கேப் மாதிரி இருக்கும், அதை வச்சுதான் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த உட்டன் கேப்ல எல்லாம் முத ராபர்ட் குக் வந்து செல்லை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா இவர் கண்டுபிடிச்சது வந்து டெட் செல். அதுக்கடுத்து வந்த ஆண்டன் வான் லீவ்ஹாக் 1674. இந்த சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா முத ஃப்ரீ லிவிங் செல்ல வந்து ஆல்கேல வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆல்கே அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நம்ம தண்ணியில எல்லாம் பாசம்னு சொல்லுவோம்ல, பச்சை கலர்ல தண்ணிக்கு மேலேயோ இல்ல அதுக்கு பேரு தான் ஆல்கே. அதுல இருந்து தான் முத ஃப்ரீ லிவிங் செல்ல வந்து ஆண்டன் வான் லீவ்ஹாக் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸ்கெலண்டன் அண்ட் ஸ்கேவன் 1839 proposed cell theory, all plants and animals are composed of cells. இந்த ஸ்கெலண்டன் அண்ட் ஸ்கேவன்ற சயின்டிஸ்ட் தான் 1839ல முத எல்லா உயிரினமுமே செல்லுல இருந்து தான் உருவாச்சு அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரொபோஸ் பண்ண தியரியை தான் செல் தியரின்னு சொல்றாங்க. ரொட்லாஃப் விட்செஃப் 1855 explained that cells divide and new cells are formed from pre-existing cell. இதுக்கு முன்னாடியே பார்த்தோமா, செல் டிவிஷன் வந்து 2 தான் படிச்சிருப்போம், மிட்டியாசிஸ், மியாசிஸ். அதான் இந்த ரெட்லாஃப் விட்செஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, செல்லு வந்து டிவைட் ஆகி உருவாகுமே தவிர ஒரு புது செல்லா உருவாக வாய்ப்பு இல்லை. ஒரு செல் வந்து இருக்குன்னா அதுல இருந்து 2ஆவோ 4ஆவோ பிரிஞ்சு வரும், அதை தவிர புதுசா ஒரு செல் வந்து உருவாக முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. சிபி ஸ்வான்சான்
wrote the book The Cellன்ற புக் எழுதினவர் வந்து சிபி ஸ்வான்சன் அப்படின்ற சயின்டிஸ்ட். அடுத்து டுஜார்டின் 1835 discovered protoplasm. Purkinje 1839 coined the term protoplasm, the living matter in a cell. இந்த புருக்கஞ்சின்ற சயின்டிஸ்ட் தான் முதல்ல புரோட்டோபிளாசம்ன்ற வேர்டை காயின் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த புரோட்டோபிளாசம் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர் வந்து டுஜார்டின். அடுத்து ஆக்ஸ்லே 1868 கால்டு புரோட்டோபிளாசம் த பிசிக்கல் பேசிஸ் ஆஃப் லைஃப். செல்ல எப்படி நம்ம பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்த புரோட்டோபிளாசமும் பிசிக்கல் பேசிஸ் ஆஃப் லைஃப்னு சொன்ன சயின்டிஸ்ட் பேர் தான் ஆக்ஸ்லே. அடுத்து ஃப்ளூயின் மொசைக் மாடல் ஆஃப் மெம்பரேன் ப்ரொபோஸ்டு பை சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் இன் 1972. 1972ல சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் அப்படின்ற 2 சயின்டிஸ்ட் வந்து ஃப்ளூயின் மொசைக் மாடல் அப்படின்ற செல் தியரியை வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதோட நம்ம செல் டாபிக் வந்து முடிஞ்சு. இதுக்கு மேல வர சயின்ஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம்.